கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் உங்களை தொலைக்காட்சி ஊழியங்கள் மூலமாக சந்திப்பதிலே என் தேவனுக்குள்ளே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். விசேஷமாக ஆத்துமனுங்குற ஊழியங்களின் சார்பாக உங்களோடு இணைந்திருப்பதிலே என் தேவனுக்குள்ளே நான் மகிழ்ச்சி. நான் JTK TV நிறுவனத்திற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய ஊழியத்தை பலமாய் செய்து வருகிற அந்த நிறுவனத்திற்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அதே போல் ஆத்துமன் அங்குரம் என்ற 2 மாத பத்திரிகை நம்முடைய ஊழியத்திலிருந்து நாம் வெளியிட்டு வருகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளின் ஆழங்களை சுமந்து வருகிற அந்த பத்திரிகை உங்களுக்கு வேண்டும் என்றால் கீழ்காணும் எண்களுக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்வீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்கு அதை இலவசமாக அனுப்பி வைக்கிறோம். இணைந்து இந்த கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதோடு கூட மாத்திரமல்ல, நாம் கேட்கிற இந்த காணொளிகள், இந்த வீடியோஸ் JTK TV தொலைக்காட்சியுடைய யூடியூப் சேனலில் இருக்கிறது. அதே போல் ஆத்துமனங்குரம் நெய்வேலி என்ற ஒரு யூடியூப் சேனல் இருக்கிறது. அது அநேக இடங்களில் பேசப்படுகிற கர்த்தருடைய வார்த்தைகளின் காணொளிகள் அதில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் அதை பார்த்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நாம் இணைந்திருந்து கர்த்தருக்காய் பலத்த காரியத்தை செய்வோம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அவ்வளவு அழகானது, அவ்வளவு மேன்மையானது. ஆண்டவரோடு பயணிக்கிற, ஆண்டவரோடு நடக்கிற இந்த அனுபவம் அவ்வளவு அழகானது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன், ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? கிறிஸ்தவம் என்பது அற்புதமானது. கிறிஸ்தவம் என்பது அற்புதமானது. உலகத்திலே பாக்கியவான்கள் யாருன்னா நாம தான். பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, கண்ணீர்கள் உண்டு, இழப்புகள் உண்டு. ஆனால் இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. அதுதான் நாம் பெற்றிருக்கிற நிச்சயம், அதுதான் அந்த மேன்மை, அதுதான் அந்த பாக்கியம். இந்த நாளிலும் கூட ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானித்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்து வைத்திருப்பார், செய்து வைத்திருக்கிறார், செய்து வைத்தார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமனங்குரம் ஊழியங்களிலிருந்து ஆன்லைன் மீட் ஏறக்குறைய ஜூன் மாதம் 29ஆம் தேதி 2020 வருஷம் அந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம ஆரம்பித்தோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரைக்குமான அந்த கூடுகையை நாம் துவக்கினோம். அது தொடர்ந்து இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் அதை நடத்தி வருகிறார். ஏறக்குறைய 313 வாரங்கள் முடிந்து, 313 வாரங்கள் என்பது 6 வருடங்கள், 6 வருடங்கள் நிறைவு செய்து 314வது வாரங்களுக்குள்ளே நாம் பிரவேசிக்க கர்த்தர் பண்ணினார். 7வது ஆண்டுக்குள் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். இந்த 313 வாரங்கள் நம்மோடு கூட இடைப்பட்ட வார்த்தைகள் எந்தவித தடையும் இல்லாமல் கர்த்தர் இந்த ஊழியங்களை நடத்தி வருகிறார். இன்றைக்கும் கூட அந்த மீட் நடந்துட்டு இருக்குது. அதோடு கூட மாத்திரல, ஒவ்வொரு நாள் காலையிலையும் நாங்கள் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். டெய்லி மார்னிங் 6 to 6:30, எவ்ரிடே 6 to 6:30 கூகுள் மீட்டில் நம்ம இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் வெளி மாவட்டங்களில், வெளி மாநிலங்களில், வெளி ஊர்களில், வெளி தேசங்களிலிருந்தும் பங்கெடுக்கிறார்கள். உங்கள் எல்லாரையும் நான் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஒருவேளை உங்களுக்கும் இணையணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா தொலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப்பில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப்பில் உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்துவீர்களானால் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பப்படும். நாம் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கடந்த 7 ஆண்டுகளாக இந்த ஊழியத்திலே கர்த்தர் எங்களை நடத்தி வருகிறதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கூட பாருங்களேன், ஒரு வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 9வது வசனம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன், என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இது நாங்கள் 7வது வருட துவக்கத்துக்குள் நாங்கள் பயணிக்கிற பொழுது கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களை திடப்படுத்தினார். அதே வார்த்தை உங்களையும் திடப்படுத்தும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். நம்ம மேலே கர்த்தர் வைத்த உடன்படிக்கை என்ன? நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்னுடையவன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, என் மகனே மகளே என்ற அந்த மேன்மை, அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தந்து, உலகத்தில் எத்தனையோ கோடி மனிதர்கள் இருக்காங்க, அதில் கிறிஸ்தவர்கள் என்று அறியப்படுகிறவர்கள் பல கோடிகள். ஆனால் கர்த்தருடைய ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கிற ஜனங்கள், அது பாக்கியம். கிறிஸ்துவின் இரத்த துளிகளுக்குள்ளே நம்ம இணைத்து அன்றைய இரத்தத்தினால் என்னை கழுவுங்க என்று சொல்லி இந்த கிறிஸ்துவின் இரத்த துளிகளினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்கிற அனுபவம் தான் இந்த ரட்சிப்பின் அனுபவம். அந்த கிறிஸ்துவின் இரத்த துளிகளினால் மீட்கப்பட்ட கழுவப்பட்ட இந்த ரட்சிப்பின் அனுபவமே
நம்மை நித்தியத்திற்கு சென்று சேர்க்கும் வழி என்று நாம் அறிந்திருக்கிறோம். இரத்த துளிகளினால் நாம் கழுவப்பட்டிருக்கிறோமா? ஆண்டவரே, என் பாவங்களை மன்னிங்க, நான் நிறைய நேரம் உங்களை துக்கப்படுத்தியிருக்கிறேன், வேதனைப்படுத்தியிருக்கேன், என் பாவங்களை மன்னிங்க, என்னை மன்னிங்கன்னு சொல்லி நம் தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது ரத்தம் நம்மை சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதுதான் அந்த ரட்சிப்பின் அனுபவம். எவ்வளோ மேன்மையானது பாருங்களேன். இந்த அனுபவங்களுக்குள்ளே நம்ம நடந்து செல்கிற இந்த வாழ்க்கையில் அதை கர்த்தர் சொல்றாங்க, என் உடன்படிக்கை திடப்படுத்துவேன். அப்போ நம்மளை திடப்படுத்துகிறது கர்த்தர் தான். சோர்ந்து போன நேரத்தில், கலங்கி போன நேரத்தில், திகைத்து போன நேரத்தில் பயப்படாத, நம்ம கூட இருக்கிறேன்னு சொல்லுகிற கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருப்பார். ஒரு சில தேவ மனிதர்களை கர்த்தர் திடப்படுத்தினதை இந்த வேதத்தின் ஆழங்களிலிருந்து நாம் பார்த்து, எங்களையும் இப்படி திடப்படுத்திருங்கப்பா, நாங்களும் உமக்கென்று சாதிக்கிறவர்களாக செயல்படுவர்களாக எங்களை மாற்றிருங்கன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். முதலாவது பாருங்களேன், அது உபாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு தேவ மனிதரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 28வது வசனம், கர்த்தர் மோசேயிடத்தில் சொல்றாங்க, நீ யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்து, அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போய் அவனே நீ காணும் தேசத்தை அவளுக்கு பங்கிட்டு கொடுப்பான் என்றார். கர்த்தர் சொல்றாங்க மோசேகிட்ட, நீ யோசுவாவை திடப்படுத்தி பலப்படுத்து, நான் அவன் கூட இருப்பேன். அதனால தான் கர்த்தர் யோசுவா கிட்ட சொல்லுவாங்க, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, நீ பலன் கொண்டு திடமனதாயிருன்னு சொல்லி முதல் அதிகாரத்தில் 3 தடவை அப்பா சொல்லிடுவாங்க. இப்போ இங்க மோசே கிட்ட கர்த்தர் சொல்றாங்க, நீ யோசுவாவை திடப்படுத்து. அப்படியானால் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் இதிலிருந்து கண்டுபிடிக்க முடியும். மோசேக்கு பின்பதாக அவருடைய ஊழியத்தை செய்கிறதற்கு ஆசாரிய கோத்திரம் வேணும். ஏன்? மோசேடைய பிள்ளைகள் கெர்சோம், எலியேசர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த அபிஷேகம், இந்த ஊழியம், இந்த தரிசனம், இந்த திட்டம், இந்த மகிமை, இந்த மேன்மை எல்லாம் ஒரு எப்ராயிம் கோத்திரத்தை சார்ந்த ஒரு வாலிபனாகிய யோசுவாவுக்குள் கடத்தப்படுகிறது. அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் மற்ற கோத்திரத்தார் யாரும் பக்கத்திலே போக முடியாது. ஆனால் எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்த இந்த யோசுவா எனும் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். என்ன ஒரு மகிமை பார்த்தீங்களா? அவனுக்கும் கர்த்தருக்குமான அந்த உறவு இன்றைக்கு மகிமையான ஊழியத்துக்குள்ள வந்து யோசுவாவை நிறுத்துகிறது. யோசுவாவை திடப்படுத்து, அவன் மேல என் விஷன் இருக்குது, அவனை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியங்கள் பெரிது, அவனுடைய விஷன், அவன் மேல் உள்ள என்னுடைய திட்டம் பெரியதுன்னு கர்த்தர் சொல்றாங்க. அவனை மிகப்பெரிய ஊழியத்துக்கு நான் பிரித்து வைத்தேன்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய அற்புதமான அனுபவம் பாருங்க. இன்னைக்கும் கூட உங்க எல்லார்ட்டு மேலேயும், நம்ம எல்லார் மேலேயும் ஒரு விஷன் உண்டு. விஷன்னா என்ன? விஷன் திட்டம் அப்படின்னா என்ன? இல்லை என்றால் விஷன்னா தரிசனம். தரிசனம்னா என்ன? கர்த்தர் நம்மை கொண்டு செய்யும்படியாய் வைத்திருக்கிற அந்த திட்டத்திற்கு பெயர் தான் தரிசனம். நம்மை கொண்டு கர்த்தர் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பிளான் வச்சிருப்பாங்க. காட்ஸ் பிளான் இருக்குது, கர்த்தருடைய திட்டம் இருக்குது. அந்த திட்டத்துக்கு பேர் தான் விஷன் என்ற அர்த்தம். இந்த விஷன், கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம், நாம் செயல்படும் பொழுது, நாம் ஊழியத்தில் செயல்படும் போது, நாம் கர்த்தருக்காக செயல்படும் போது, அந்த செயல்பாடு இருக்கு பாருங்க, அதுக்கு பேரு மிஷன், ஊழியம். தரிசனம் வேறு, ஊழியம் வேறு. தரிசனம் என்பது கர்த்தர் நம்ம வைத்திருக்கிற திட்டம், ஊழியம் என்பது அந்த திட்டத்தின் செயல் வடிவம். ஹல்லேலூயா. இப்ப யோசுவா மேல கர்த்தர் திட்டம் வச்சிருக்கிறாங்க, யோசுவா மேல கர்த்தர் ஊழியத்தை வச்சிருக்கிறாங்க. அதனால கர்த்தர் சொல்றாங்க, யோசுவாவை திடப்படுத்து, உங்க திட்டம், உங்க மேல உள்ள விஷன் இன்றைக்கு கர்த்தர் திடப்படுத்துகிறார். பிரதர், நீங்க சொல்லுவீங்க, நான் யூத்ல அவ்வளோ பலமா இருந்தேன், விபிஎஸ்ல அவ்வளோ வேகமா செய்தேன், என் வாலிப நாட்களில் தேவனுக்கு நான் பலமா செஞ்சேன், இப்போ திருமணத்துக்கு பின்பு நான் என் குடும்பத்தை பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் இருக்கு பிரதர், ஊழியெல்லாம் போச்சு பிரதர், ஊழிய வாஞ்சை போச்சு பிரதர், ஐயோ நான் உண்டு, என் வேலை உண்டு. இல்லை, கர்த்தர் உங்களை அழைத்திருப்பாரானால் அது உண்மை. அவர் அழைத்த அழைப்பும் கிருபாவரங்களும் மாறாதவைகளே என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் உங்களை அப்படியே விட்டு விடுகிறதற்கு கரம் பிடிக்கப்படவில்லை. அவர் உங்களை திடப்படுத்த விரும்புகிறார். உங்களுடைய உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து நீங்கள் பலுகி பெருகும்படியாக. எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்களேன். இதுதான் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த நாளிலே, 6வது நாளிலே, ஒரு மனிதனும் மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த முதல் வார்த்தை, ஆசீர்வாதத்தின் வார்த்தை என்ன தெரியுமா நமக்கானது? நீங்கள் பலுகி பெருகி. அதே வார்த்தையை தான் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாங்க, உங்களுக்கு கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். உங்க ஊழியத்தின் மேல நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம மேல ஒரு விஷன் இருக்குது. சும்மா எல்லாருக்கும் ரட்சிப்பு கிடைக்கல பாருங்களேன். நம்மளை விட அழகானவங்க, படிச்சவங்க, பண்புள்ளவங்க,
இன்னும் பெரிய பெரிய பணக்காரர்கள், தொழிலதிபர்கள், எவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருக்குது, அவங்களுக்கு கூட இந்த ரட்சிப்பு கிடைக்கலன்னா உங்களுக்கு எனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் பாக்கியம். அந்த ரட்சிப்புக்கானது விலைக்கரையும் என்னன்னா, நம்ம மேல ஒரு தரிசனம் இருக்குது. அது செயல்படாமல் போனது ஏன்? அது மழுங்கடிக்கப்பட்டது ஏன்? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாங்க, என் உடன்படிக்கை திடப்படுத்துவேன். அன்றோடு இணைஞ்சிருப்போமா? அன்றொரு கிட்டத்துல ஒப்பு கொடுப்போம். அன்றொரு என் தரிசனங்கள், என் உடன்படிக்கை திடப்படுத்தி தாங்கப்பா. நான் டாக்டராக இருக்கிறேன், நான் ப்ரொஃபஸராக இருக்கிறேன், நான் லாயராக இருக்கேன், நான் ஐடியில் இருக்கிறேன், நான் தனியாக கடை வச்சிருக்கிறேன், நான் பிஸ்னஸில் இருக்கிறேன், நான் கம்பெனி, என்ன ப்ரொஃபஷனல் நம்ம இருந்துடலாம். ஆனால் அதை உருவாக்கி வைத்தவர், அதற்கென்று நம்மை நடத்தினவர் கர்த்தர். நம்ம மேலே விஷனுக்கு ஏற்றார் போல தான் நம்மளை நடத்துவாங்க. இந்த வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த நாட்களிலே, வாலிப நாட்களிலே இருக்கிறார். இன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பதாக நடந்து சென்று கோத்திரங்களை பங்கிடுவதற்கு கர்த்தர் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பதாகவே யோசுவாவை நிறுத்தி வைத்திருக்கிறார். அதுதாங்க அந்த விஷனுக்கு ஏற்ற நகர்வுகள் உண்டு. அன்னைக்கெல்லாம் நான் வாலிப நாட்களில் சண்டே ஸ்கூல் நான் தான் பிரதர் எடுத்தேன், விபிஎஸ் நான் தான் டைரக்டராக இருந்தேன். இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க? இப்போ நான் என் பிள்ளைகளை பார்த்துட்டு அப்படியே போகிறேன் பிரதர், ஊழியத்துக்கெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. இல்லை சிஸ்டர், இல்லை. கர்த்தர் உங்களை திடப்படுத்த விரும்புகிறார். உங்கள் ஊழியத்தை மறுபடியும் திடப்படுத்த விரும்புகிறார். இன்னைக்கு ஒப்பு கொடுக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? தேவ சமூகத்தில் இணைந்து கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நம்ம ஆராதிக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர். நம்மை அப்படியே விட்டு விடுகிற தகப்பன் அப்படியே தகப்பன் அல்ல. நீங்கள் சொல்லுவீங்க, நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன் பிரதர், நான் என் குடும்பத்தை பார்த்தேனா, என் பிள்ளையை பார்த்தேனா அப்படின்னு நம்ம வேதத்தில் பார்த்தோம் என்றால், ஏகோபத் என்ற அற்புதமான தாயார் உண்டு. மோசேயுடைய அம்மா, ஆரோனுடைய அம்மா, மிரியமுடைய அம்மா, 3 பேருக்கும் தாய் அந்த ஏகோபத் தானே. அவங்களை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, 3 தீர்க்கதரிசிகளின் தாய் அவங்க. மோசே எனும் தீர்க்கதரிசி, மிரியம் எனும் தீர்க்கதரிசி, ஆரோன் எனும் தீர்க்கதரிசி, 3 தீர்க்கதரிசிகளை உருவாக்கிவிட்ட ஒரு அற்புதமான ஊழியக்காரி தான் ஏகோபேத். சொல்லுங்க, நம்மை கர்த்தர் நினைத்து இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை திடப்படுத்த விரும்புகிறார். ஊழியத்தை திடப்படுத்தி தாங்கப்பா. யோசுவாவை திடப்படுத்தின தகப்பன், யோசுவாவின் ஊழியத்தை திடப்படுத்தின தகப்பன், யோசுவாவை ஊழியத்தில் திடப்படுத்தின தகப்பன், எங்களை இன்னைக்கு திடப்படுத்துங்க ஆண்டவரே. இரண்டாவது ஒரு அற்புதமான காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். இரண்டாவது ஒரு அற்புதமான மனிதரை குறித்து, இந்த பாத்திரத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தேவ பிள்ளைகள் திருப்பிக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். அங்கே என்ன பேசுகிறாள் என்று கேள், பின்பு சேனத்திற்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார். கிதியோன் பயந்து நிற்கிறார். மீதியானியர்களுக்கான யுத்த நேரத்தில் கிதியோன் பயந்து நிற்கிறார். காரணம் என்ன? யுத்தத்துக்கு புறப்படுகிற பொழுது 32,000 பேர் இருந்தாங்க. பயந்தவெல்லாம் ஓடி போயிருன்னு சொன்னா அங்க 22,000 பேர் ஓடி போயிட்டாங்க. இப்ப 10,000 பேர் தான் இருக்கிறாங்க. கைகளிலே எடுத்து நக்கி குடிக்காததினால் அவர்கள் ரிஜெக்ட் ஆகிறாங்க. கர்த்தர் சூஸ் பண்ணது இந்த 300 பேர் மாத்திரம்தான். 32,000 பேர் இந்த இடத்துல 300 பேர் தான் இருக்கிறாங்க. கிதியோனுக்கு பயம் வந்துருச்சு. நம்மளால எப்படி முடியும்? இவ்வளவு பெரிய யுத்த களத்தை நாம எப்படி ஜெயம் எடுக்க முடியும்? இந்த சத்துருக்களை நாம எப்படி மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி கிதியோன் பயந்து போய் நிற்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்பதான் கர்த்தர் சொல்றாங்க, உனக்கு பயம் இருக்கா கிதியோன்? உனக்கு பயம் இருக்கா? இப்ப பார், சத்துருக்களுடைய கூடாரத்துக்கு நீ போ, அவங்க என்ன பேசிட்டு இருக்கிறாங்க நீ கேள், அப்போ உன் கைகள் திடப்படும். அப்போ பாருங்க, கர்த்தர் எவ்வளோ அற்புதங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அடையாளங்களை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. கிதியோன் பயந்துகிட்டே இருக்கிறாரு. இப்போ கிதியோன் ஒரு அடையாளம் எங்க இருந்து வருது தெரியுமா? சத்துருக்கள் இடத்திலிருந்து வருகிறது. சத்துருக்கள் 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. இவருடைய வேலைக்காரனாக பூராவும் அந்த பாளையத்துக்குள்ள போய் ஒளிந்திருந்து கேட்கிறார்கள். அங்கே 2 சத்துருக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. நேற்று நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன். அந்த சொப்பனம் சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்தில் உருண்டு வந்து அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழ தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்போது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல, தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று. இந்த 2 பேரையும் கர்த்தர் பயன்படுத்துறாங்க. சொப்பனம் பார்த்தது ஒருத்தன், அதுக்கு வியாக்கியானம் கொடுக்கிறது ஒருத்தர். சூப்பரா இருக்குல்ல? எவ்வளவு அழகான தேவன் பாருங்களேன். நம்மை நடத்த வேண்டும் என்று கர்த்தர் முடிவெடுத்து விட்டால், நம்மை திடப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் முடிவெடுத்து விட்டால், நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால், கர்த்தர் சர்வ வல்லவராக இருந்து செயல்படுவார். சொப்பனம் பார்க்கிறது சத்துரு, அந்த சொப்பனத்துக்கு வியாக்கியானம் சொல்கிறது இன்னொரு சத்துரு. 2 பேரும் சேர்ந்து கிதியோனுடைய தரிசனத்தையும், கிதியோனுடைய திட்டத்தையும், கிதியோனுடைய ஊழியத்தையும், கிதியோனுடைய பட்டயத்தையும் பார்க்கறானுங்க பாருங்க. நம் கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள பிரதர்.
நாம தான் சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டோம். கர்த்தர் ஒரு நாள் நம்மை சோர்வுக்குள்ளாக்குறவர் அல்ல, அவர் நம்மை திடப்படுத்துகிற கர்த்தர். ஐயா, ஒரு சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் உருண்டு வந்தது, அந்த கூடாரங்களை வீழ்த்தி போட்டது. கூடாரம் கவிழ்ந்து கிடக்குது. ஆமா, கூடாரம் விழுந்து கிடக்குது. அப்போ பக்கத்துல இருக்கோன்னு சொல்றான், அது ஒண்ணும் இல்லைங்க, அது கிதியோனுடைய பட்டயம். ஹல்லேலூயா. கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்லி அந்த சத்துரு சொன்ன இப்பதான் கிதியோன் சொல்றாரு, அது கிதியோனுடைய பட்டயம் இல்லை, அது கர்த்தருடைய பட்டயம். கிதியோனுக்கு வேர்டு கிடைச்சிருச்சு. கிதியோன் இப்போ ஸ்ட்ரென்தன் ஆயிட்டாரு. கிதியோனுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. கிதியோன் இப்போ கன்ஃபார்ம் ஆயிட்டாரு, இது ஏன் பட்டயம் இல்லையா, இது கர்த்தருடைய பட்டயம். கர்த்தருடைய பட்டயத்தினாலே, கர்த்தருடைய வார்த்தையினாலே, கர்த்தருடைய நாமத்தினாலே, கர்த்தருடைய இரத்த துளிகளினாலே, கர்த்தருடைய கிருபையினாலே, கர்த்தருடைய மகிமையினாலே ஜெயம் எடுப்பதற்கு கர்த்தர் இன்னைக்கு பலப்படுத்தி இருக்கிறார், என்னை திடப்படுத்தி இருக்கிறார். ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிக்கிச்சு. ஒரு அற்புதமான கன்ஃபர்மேஷன் சர்வீஸ்ல எங்க போய் சத்துருக்கள் கூடாரத்தில் போய் நின்னா அங்க கிதியோனுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் சர்வீஸ் நடக்குது. நான் உன்னை திடப்படுத்துகிற கர்த்தர், உன் கையில் இருக்கிற பட்டயம் என்னுடைய பட்டயம் கிதியோன், உன்னுடைய கையில் இருக்கிற பட்டயம் என்னுடைய பட்டயம் கிதியோன், நான் உன்னை திடப்படுத்துகிற கர்த்தர். பிரதர், நீங்கள கூட நிறைய பேர் கிதியோனா இருக்கிறீங்க. சிஸ்டர், உங்கள கூட கிதியோனியர்கள் இருக்கிறீங்க. நான் என்ன ஆண்டவரை செய்ய முடியும்? நான் என் குடும்பத்தில் ஏழையானவன், என் குடும்பத்தில் மிகவும் எளியவன். நான் கொஞ்சம் கோதுமையை போரடித்து கொண்டு இருக்கிறேன், வீட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கேன். 2 மசாலாவை காயப்பட்டனா, வத்தலை காயப்பட்டனா, எங்க வீட்டு வேலையை பார்த்தோமா? இல்ல சிஸ்டர், இல்ல சிஸ்டர், இல்ல. தேவனுக்கு என்று சாதிப்பதற்கு கர்த்தர் நம்மை கரம் பிடித்து வைத்திருக்கிறார். அவர் நம்மை திடப்படுத்துகிற கர்த்தர். நம்முடைய ஊழியத்தில் அவர் நம்மை திடப்படுத்துகிற கர்த்தர். சத்ருவின் கிரியைகளிலே, அடிமைத்தனங்களிலே, போராடி கொண்டிருக்கிற காரியங்களில் ஜெயம் எடுப்பதற்கு கர்த்தர் நம்மை கிருபை செய்கிற கர்த்தர். மீதியானவர்கள் ஒடுக்கிட்டு இருக்காங்க இஸ்ரவேலர்ல. என்ன செய்வதென்று திகைத்து போயிருக்கிற அந்த நாட்களிலே கர்த்தர் கிதியோனை திடப்படுத்துகிறார். இன்னும் கோத்திரங்கள் பங்கிடப்படவில்லை, தேசம் முழுவதும் பறந்து கிடக்கிறது, மோசே கானானுக்குள் பிரவேசிக்கவில்லை. கர்த்தர் யோசுவாவை திடப்படுத்துகிறார். உங்களை கொண்டுதான் பிரதர், சிஸ்டர், உங்களை கொண்டுதான் ஊழியங்கள் மறுபடியும் எழும்பணும். நீங்க மறுபடியும் செயல்படணும். தேவனுக்கு சாதிப்பதற்கு கர்த்தர் இன்றைக்கு திடப்படுத்துகிற கர்த்தர். அவர் கன்ஃபர்மேஷன் சர்வீஸ் நடக்குது பாருங்க. இப்போ நானும் என்னோடு இருக்கும் சகலமானவர் எக்காலம் ஊதும்போது நீங்கள் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று முழக்கமிடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை திடப்படுத்துகிற அன்பு தகப்பன். மீதியானியர்கள் முடங்கடிக்கப்படுகிறார்கள், சத்ருவின் கிரியைகள் முறியடிக்கப்படுகிறது, சத்ருவானவன் தோற்கடிக்கப்படுகிறான். நம்மை வீழ்த்தி விட்ட, நம்மை மடங்கடிக்க பண்ணின, நம்மை எழும்ப விடாது செய்திருந்த, நம்முடைய ஊழியத்தை முடக்கி போட்ட, நம்மை சோர்வுற பண்ணியிருந்த சத்ரு தோற்கடிக்கப்படுகிறான். கிதியோன் திடப்படுத்தப்படுகிறார். கிதியோன் திடப்படுத்தப்படுகிறார். கிதியோனோடு கூட ஒரு பெரும் கூட்டம் திடப்படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போராட்ட நேரங்கள்ல அன்றைக்கு சிக்லாகல 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, சிக்லாகல தாவீது மிகவும் வேதனைக்குள்ளாக்கப்படுகிறார். தாவீதுடைய மனைவியை காணும், குடும்பங்களை காணும், பிள்ளைகளை காணும், கூடாரங்களை காணும். தாவீதோடு இருந்தவர்களுக்கு அதே பிரச்சனை. தாவீதும் அவனோடு இருந்தவர்கள் தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள். தாவீதை கலத்தி எறியறதுக்காக நிற்கிறாங்க. தாவீதோடு கூட பயணித்தவர்கள் தாவீதை கொன்று போடுவதற்கு ஆயத்தமான வேளையிலே தாவீது தன்னை தன் தேவனுக்குள் திடப்படுத்தி கொண்டான். தாவீது தன்னை தன் தேவனுக்குள் திடப்படுத்தி கொண்டான், கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். இவ்வளவு அழகான வசனம் பார்த்தீங்களா? சொந்து போயிட்டீங்களா? பிரச்சனை உச்சத்துல நிக்குதா? எல்லாரும் கல்லெறியறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்களா? அவ்வளவுதான் முடிந்து போச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல பிரதர், இல்ல சிஸ்டர். தாவீது தன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அதுதான் இங்க பார்க்கிறோம். கிதியோனின் தேவன் நம்முடைய தேவன். அவர் நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவர். அவருக்கே மகிமையும் கனமும் உண்டாவதாக. முதலாவது ஊழியத்துல கர்த்தர் திடப்படுத்துகிறார். 2வது சத்துருக்களுக்கு முன்பதாக சோர்ந்து போன நேரங்களில் அடிமைத்தனங்களில் சிக்கி இருந்த கிதியோனுடைய அனுபவங்களிலே கர்த்தர் கிதியோனை திடப்படுத்துகிறார். 3வது ஒரு காரியத்தை பாருங்களேன். 3வது ஒரு காரியம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 5வது வசனம். 3வது வசனத்துல கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி
அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். இஸ்ரவேல் நடந்தது போல நடக்காம தாவீதுடைய வழிகளில், கர்த்தருடைய வழிகளிலே தன் தகப்பன் நடந்தது போல நடந்து கொண்டாராம். 5வது வசனம் சொல்கிறது, ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். 3வது ஒரு ரகசியம் இருக்கு பிரதர். நம்மை திடப்படுத்த விரும்புகிற கர்த்தர் எப்போ? இந்த வார்த்தைகளின்படி நாம் நடக்கிற பொழுது, இந்த வார்த்தைகளோடு நாம் இணைந்து இருக்கிற பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நேராக அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவனுடைய ராஜ்யபாரத்தை அவனுடைய கையிலே திடப்படுத்தினார். ராஜ்யபாரம் என்றால் நம்முடைய பொசிஷன். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஸ்தானம் உண்டு. நீங்கள் ஆஃபீஸராக இருக்கலாம், நீங்கள் ப்ரொப்ரைட்டராக இருக்கலாம், நீங்கள் ஊழியக்காரராக இருக்கலாம், நீங்கள் பாஸ்டராக இருக்கலாம், பாஸ்டர் அம்மாவாக இருக்கலாம், இல்லை இவாஞ்சலிஸ்டாக இருக்கலாம், அப்போஸ்டலாக இருக்கலாம், இல்லை நீங்கள் டீச்சராக இருக்கலாம், யாரானாலும், இல்லை நீங்கள் ப்ரொஃபஸராக இருக்கலாம், நீங்கள் டாக்டராக இருக்கலாம், நீங்கள் லாயராக இருக்கலாம், நீங்கள் ஒரு குடும்ப தலைவராக இருக்கலாம், குடும்ப தலைவியாக இருக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஸ்தானம் உண்டு, ஒரு பொசிஷன் உண்டு. அந்த பொசிஷனில் உங்கள் கைகள் ஸ்திரப்படுத்தப்படணுமா? அந்த கைகள், உங்களுடைய கைகள், உங்கள் பொசிஷன் திடப்படுத்தப்படணுமா? அவருடைய வார்த்தைகளில் நடப்பதற்கு கர்த்தர் இன்னைக்கு எதிர்பார்த்து நிற்கிறார். அவருடைய வார்த்தைகளின்படி யோசபாத் நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவருடைய ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். அந்த பொசிஷன், எங்கள் ஆஃபீஸில் எனக்கு பிரச்சனை, என் ஊழியத்தில் எனக்கு பெரிய பிரச்சனை, எங்கள் குடும்பத்தில் எனக்கு பிரச்சனை, நம்ம பயணிக்கிற பாதைகள் மிக கடினம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நம்மளை திடப்படுத்த விரும்புகிற பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு முன்பதாக விளங்க பண்ணுகிறார். இந்த வார்த்தைகளை தாவீது திடப்படுத்தினார்ல. தாவீதுக்கு தெரியும், என்னை அழைத்தவர் கர்த்தர், என்னை பிரித்தெடுத்தவர் கர்த்தர், என்னை அபிஷேகித்தவர் கர்த்தர் என்று சொல்லி தாவீது அறிந்திருந்தார். இவ்வளோ பெரிய பிரச்சனை, ஒரு கல் தாவீது மேலே விழுந்திருந்தாலும் என்ன நடந்திருக்கும் தெரியுமா? ஒரு கல் தாவீது மேலே விழுந்திருந்தாலும் 600 பேரும் கள்ளத்துக்கு எறிஞ்சிருப்பாங்க. அது தாவீதின் சிக்கலாக என்று நம்ம வாசித்திருக்க மாட்டோம், அது தாவீதின் கற்குவியல் என்று வாசித்திருப்போம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட தாவீது தன்னை தன் தேவனுக்குள் திடப்படுத்தி கொண்டதுக்கு காரணம், தாவீது கர்த்தரோடு இசைந்திருந்தார். கர்த்தரை பாடி துதித்து மகிழ்ந்து கர்த்தரோடு இணைந்திருந்த ஒரு அற்புதமான பாத்திரம் இந்த தாவீது. இதே போலத்த ஒரு பாக்கியத்தை தான், அதை தான் இங்கே நம்ம பார்க்கணும் பாருங்க. தன் தகப்பனுடைய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து, யோசபாத்துக்கும் அதே கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. எவ்வளோ அழகு பார்த்தீங்களா? வசனத்தின்படி நடந்ததுடைய விளைவு கர்த்தருடைய பொசிஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறார். நீங்கள் சொல்லுங்கள், எங்கள் ஆஃபீஸில், எங்கள் மினிஸ்ட்ரியில் எங்களுடைய பொசிஷன், எங்கள் ஸ்தானம் பலப்படுத்தப்படணும்னா இன்னைக்கு நாங்கள் உங்களோட இணைஞ்சிருக்கணும்ப்பா. அப்பா சொல்கிறாங்க, நான் உன்னை திடப்படுத்துவேன். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், உங்கள் யாவருக்கும் கர்த்தர் சொல்கிற ஒரு நல்ல செய்தி என்னன்னா, அவர் நம்மை திடப்படுத்த விரும்புகிறார். கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் கர்த்தர் செய்கிற ஒரு நற்செய்தி என்னவென்றால், அவர் நம்மை திடப்படுத்த விரும்புகிறார். சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீங்கள் எங்களை மறுபடியும் எங்கள் ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துங்கப்பா. எங்களுக்கான ஊழியத்தில், எங்களுக்கான பாதையில், எங்களுக்கான கையின் பிரயாசத்தில் கர்த்தர் மறுபடியும் எங்களை கொண்டு நிறுத்திருங்க ஆண்டவரே. நாங்கள் உமக்கு பலத்த காரியத்தை செய்துவிட கர்த்தர் இந்த வேலையில் எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லுவோம். அவர் நம்மை திடப்படுத்த விரும்புகிறார். ஒருவேளை இந்த மகிமையான அனுபவத்தை நம்ம இழந்து விடுகிறதற்காக நம் கரம் பிடிக்கப்படவில்லை. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், 2 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சாலமோனுடைய குமாரனாக ரெகோபயாமை குறித்து கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்களேன். ரெகோபயாம் ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொண்ட பின்பு அவனும் அவனோடு கூட இஸ்ரவேல் அனைவரும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை விட்டு விட்டார்கள். அவள் கர்த்தருக்கு விரோதமாக செய்கிறாங்க. இப்போ நல்லா திடப்படுத்தப்பட்டு நம்ம ஸ்தானம் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சு, ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்கு கர்த்தருடைய வார்த்தை? அதுதான் இந்த ரெகோபயாமுடைய பரிதாபம். இல்லை பிரதர், இல்லை சிஸ்டர், இதற்காக நம்ம கரம் பிடிக்கப்படவில்லை. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். யோசபாத் தன்னுடைய இருதயத்தை தேவனோடு இணைத்து வைத்திருந்தார். கர்த்தருடைய வார்த்தைகளோடு இணைத்திருந்தார். கர்த்தருடைய ஸ்தானத்தை உறுதிப்படுத்தி இருந்தார். இந்த ரெகோபயாம் இழந்து போனான் பாருங்க. இந்த ரெகோபயாம் சாலமோனுடைய மகன். இந்த சாலமோனுடைய மகன் 5வது வருஷத்துல எகிப்திலிருந்து ராஜா வந்து தேவனுடைய ஆலயத்தை கொள்ளையாடி போனான் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஏன்? சாலமோன் கட்டி வைத்த ஆலயம், சாலமோன் மரணத்துக்கு பின்பதாக ரெகோபயாம் ஆட்சிக்கு வருகிறான். இந்த ரெகோபயாமுடைய 5வது வருஷத்திலேயே எகிப்திலிருந்து ராஜா வந்து தேவனுடைய ஆலயத்தினுடைய பொற்கிஷங்களை அவன் கொள்ளையாடி போகிறான்.
காரணம் என்ன தெரியுமா? தன்னை திடப்படுத்தி கொண்ட தேவனோடு இணைந்திருக்க மறுத்து போன ஒரு மனிதன், தன்னை திடப்படுத்தின கர்த்தரோடு, கர்த்தருடைய வார்த்தைகளோடு, கர்த்தருடைய அபிஷேகத்தோடு, கர்த்தருடைய மகிமையோடு இணைந்திருக்க மறுத்து போன ஒரு மனிதன் சில நாட்களுக்குள்ளாகவே தன்னுடைய பொக்கிஷத்தையும் தன்னுடைய மகிமை இழந்து போகிற ஒரு பரிதாபமான இந்த மனிதனை பார்க்கிறோம். இவன் பெயர் ரெகோபெயாம், சன் ஆஃப் கிங் சாலமன். இல்ல பிரதர், இப்போ சொல்லுங்க, எங்களை திடப்படுத்துகிற தகப்பனுக்கு முன்பதாக எங்களை நாங்கள் அர்ப்பணித்து இருக்கிறோம். ஆண்டவரே, எங்க ஊழியத்தில் எங்களை திடப்படுத்திருங்கப்பா. சத்துருக்களுக்கு முன்பதாக எங்க போராட்டங்கள்ல எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற அந்தகார கிரியைகள் மேல கர்த்தர் எங்களை திடப்படுத்திருங்க. எங்களுக்கு உங்களுக்குமான உறவுல எங்களை திடப்படுத்திருங்கப்பா. உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் கர்த்தர் நீர் காத்திடும் நம்ம பாடுறோம்ல. எவ்வளோ அற்புதமான வார்த்தைகள். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, எதுவும் இந்த உலகம், மாமிசம், பிசாசின் கிரியைகள் எங்களை பிரித்து விடாதபடி உங்களுடைய வார்த்தைகளிலே எங்களை திடப்படுத்தியறலும், உடைய ஸ்தானத்தில் எங்களை திடப்படுத்தியறலும். அவனுடைய ஜெபங்களை கேட்கிற அன்பு தகப்பன். அதனாலதான் சொன்னாங்க, இந்த உடன்படிக்கை உங்களை திடப்படுத்துவேன். ஊழியத்தில் திடப்படுத்துங்கப்பா. சத்துருக்களுக்கு முன்பதாக ஆண்டவரே எங்களை திடப்படுத்திருங்க. இந்த பரிசுத்த உறவுல எங்களை திடப்படுத்திருங்கப்பா. ஒரு நாள் இந்த உறவை விட்டு நாங்கள் விலகி போய் விடாதபடி கர்த்தருக்குள்ளே நாங்களும் எங்கள் சந்ததிகளும் ஆண்டாண்டு காலமாய் தலைமுறை தலைமுறையாய் உம்மோடு இணைந்திருக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லுவோமா? நாம் ஆராதிக்கிறவர் சர்வ வல்லமையுள்ளவர். ஆமா, கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய கிருபையுள்ள கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுத்து என்னை திடப்படுத்திருங்கப்பா. இந்த வேதத்தின் மேல் உள்ள வாஞ்சை, அன்றைய ஜெப நேரங்கள், இந்த வேத வாசிப்புகள், எனக்கு உமக்குமான உறவு திடப்படுத்தப்படட்டும். ஆண்டவரே, எனக்கு உங்களுக்குமான அந்த ஸ்தானம் அது பலப்படுத்தப்படட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள்ல அப்பாவுடைய பிள்ளைகள் என்ற ஸ்தானம், ராஜாவுடைய பிள்ளை என்ற ஸ்தானத்துல கர்த்தர்களை திடப்படுத்திடணும்ல. அதை நம்ம ஒரு நாள் இழந்து போகாதபடி, அன்று இந்த ரட்சிப்பின் மேன்மைகளையும் கிருபைகளையும் இந்த பரிசுத்த உறவை நாங்கள் இழந்து போகாதபடி எங்கள் கைகளை திடப்படுத்தியறலும் சொல்லுவோமா? ஆண்டு ஒப்பு கொடுக்கலாமா? இந்த 3 மகிமையான அனுபவங்களுக்குள்ள கர்த்தர் நம்மை திடப்படுத்த விரும்புகிறார். அப்படியே கண்களை முடியாப்பா. யோசுவாவிடத்திலே கர்த்தர் சொன்னேன், ஊழியத்துல உன்னை திடப்படுத்துவேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. கிதியோனிடத்துல கர்த்தர் சொன்னேன், சத்துருக்களுக்கு முன்பதாக உன் கையை நான் திடப்படுத்துவேன்னு சொல்லி ஒரு ஜெயத்தை கொடுத்தீங்கப்பா. அப்பா, யோசபாத்துக்கு உமக்குமான அந்த உறவை, அந்த பரிசுத்தமான வாழ்வை நான் திடப்படுத்துவேன்னு சொன்னீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க மேல ஊழிய அழைப்பு, எங்க மேல உள்ள திட்டங்கள், எங்க மேல உள்ள தரிசனங்கள், விஷன் அண்ட் மிஷன் ஆண்டவரே, அவைகள் திடப்படுத்தப்படட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் போராடின அந்தகார வல்லமைகள், இருளின் ஆதிக்கங்கள், சத்துருவின் கிரியைகள், மனுஷிக கிரியைகள் எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்கத்தக்கதாக எங்களை இன்னைக்கு திடப்படுத்திருங்க ஆண்டவரே. நாங்க உம்மோடு இன்னும் இணைந்து இருக்கத்தக்கதாக இன்னும் கிட்டி சேர்த்து கொள்ளும் ஆண்டவரே. இன்னும் கிட்ட சேர்ந்து விடும்படியான அந்த பரிசுத்த உறவுல எங்களை திடப்படுத்திடலுங்க ஆண்டவரே. அப்படியே கர்த்தருடைய கருத்துக்களை ஒப்பு கொடுத்து எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள ரத்த துளிகளுக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே கல்வாரின் ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிக்கட்டும்பா. அந்த கல்வாரின் ரத்த துளிகளுக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை திடப்படுத்தியலும் கல்வாரியிலிருந்து சிந்தப்பட்ட அந்த ஜீவனுள்ள ரத்த துளிகள் எங்களை இன்னும் பலமாய் கழுவி சுத்திகரித்து ஸ்திரப்படுத்தட்டும் ஆண்டவரே. எங்க மேல கண்ணோக்கமா இருங்க டாடி, எங்க மேல கண்ணோக்கமா இருங்கப்பா. எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் பழுகி பெருக ஆண்டவரே, பழுகி பெருக நம்முடைய உடன்படிக்கை எங்கள் மேல் திடப்பட பண்ணுங்க. உடன்படிக்கை எங்கள் மேல் திடமாய் பெருக பண்ணுங்க ஆண்டவரே. நீங்க இப்படி செய்கிறதற்காக நன்றி. கல்வாரிக்கு நேராக எங்களை தாழ்த்துகிறோம். எங்களோடு கூட இருந்து நீர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்க போகிறதற்காக நன்றி. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து இந்த வார்த்தைகளை ஆசைப்படுங்க. அவர் நம்மை திடப்படுத்துகிறார். எந்த இடத்திலும் சோர்ந்து போகிறாதீங்க, எந்த இடத்திலும் பின்தங்கி விடாதீர்கள். தேவனுக்கென்று பலமாய் தேவனுடைய பரிசுத்த உறவுல நாம் திடப்படுவோம். சத்துருக்களை ஜெயம் எடுப்பதற்கு நாம் திடப்படுவோம். தேவனுடைய ஊழியத்தை பலமாய் செய்கிறதற்கு நாம் திடப்படுவோம். கர்த்தர் நம்மை திடப்படுத்துவாராக. God bless you.